மற்ற இந்த பிள்ளைய பிரிஞ்சிருக்கிற கொஞ்சம் அவள் வலிக்கிற மாட்டான். அப்போ நான் எனக்கு அந்த வருமானம் ஒன்றும் இல்லையே. அவளுக்கு ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்கையோ, ஒரு சைக்கிள் ஸ்கூல் டூர் அஞ்ச விட்டு எடுக்கிறாண்டா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கையோ, மற்றது அவளுக்கு ஒரு உடுப்புகள் தைச்சு கொடுக்கக்கூடிய சக்தி என்னட்ட இல்லையே. இங்கே வந்திருந்தாலும் எல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். நான் தான் பார்க்கலாம். அப்படி ஒரு வருமானம் இருந்தால் நான் அந்த பிள்ளைய நான் விட்டுருக்க மாட்டேன். இந்த சின்ன குழந்தைன்ற தோடு அதுக்கு நாங்கள் பித்தலை, அதுன்ற தோடும் அடைவு அது திருப்பல வழியிலே இருக்கிறோம் தம்பி. எவ்வளோ கடை வச்சுனீங்க? அது ஒரு 5000 வச்சது, இப்போ 7000 அது திரும்ப. எவ்வளோ காலம் வச்சது? ஒரு வருஷம். அவள் சொன்ன என்னண்டா, கஷ்டத்து மத்தியில் நீங்கள் இருங்க அம்மா, நான் போயிட்டேன் குறிக்கோள் முனுக்கு அவள் எழுதி கொடுத்தான் போட, நான் இதில் படித்து ஏல் செய்து ஒரு தொழிலண்டு தான் நான் வெளியே இறங்கி வந்து உங்களை பார்க்கணும். அண்ணன் மட்டும் நான் இதில் படிப்பேன். அண்டண்டு சாப்பாட்டுக்கும் எங்களுக்கு சரியான கஷ்டம். இந்த நிலைமையில அரிசி இருக்குது, அதுக்கு என்ன செய்வோம் போவோம்ட்டு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. 6 வீட்டையும் போயிட்டு கேட்குற இல்லை, பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்து 8000 ரூபா காசுக்கு வாழை கண் செய்யறதுக்கு சரியா கஷ்டப்பட்டீங்க? கஷ்டப்பட்டேன். பிச்சை எடுக்கிற பிச்சைத்தான் அப்படிதான் உங்களை போல அப்படித்தான் கஷ்டப்பட்டு அந்த கண்ணை செய்த அந்த 1.5 வருஷமா எங்க சகோதரியனா கைகளை பிடிச்சு கூட்டி கொண்டு போனேன். கண்கலங்காம சகோதரி பார்த்தாவா? இதுதான் தாய்க்கு தாயா பார்த்தது. தாய்க்கு தாய் தகப்பன எல்லாமே இதுதான் கஷ்டப்பட்டது எனக்கு எல்லாமே. சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் செல்வா நகர் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். நிறைய பேர் கூட வந்து இந்த ஒரு குடும்பம் ஒன்று எனக்கு தெரிய வந்தது. மிக கஷ்டப்படுறாங்க. கணவர் விட்டுட்டு போன நிலைமையில் வந்து 2 சகோதரிகள் வந்து வாழ்கிறாங்க. அதில் 2வது சகோதரிக்கு வந்து 2 பிள்ளைகள். ஒரு படியன் தான் குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை பார்த்துட்டு வரார். இன்னொரு மகள் கஷ்டம் காரணமாக வந்து 12 வயசு பிள்ளை ஹாஸ்டலில் படிக்குது. இவள் 2 பேரும் வந்து சாப்பாட்டுக்கு இனியில் என்று கஷ்டப்படுறாங்க. நிரந்தரமான வீடு இல்லை, காணி இல்லை. அப்படி இனியில்ன்ற ஒரு கஷ்டம், இப்படி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை பார்த்துருக்கவே மாட்டேங்குது தம்பி. சாப்பாடே இல்லாமல் இருப்பாங்க, அப்படி ஒரு குடும்பம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கும் பாதை தெரியாது, மிகுந்த கஷ்டப்பட்டு ஒரு காட்டு ஏரியா மாதிரி தான் இருந்து வரைக்க மிகுந்த கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்கு முன்னுக்கு நான் வந்துட்டேன். போயிட்டு பார்ப்போம் என்ன விஷயம் எப்படி இருக்குது, அவங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன வசதியை செஞ்சு கொடுக்கலாம்னு யோசிப்போம். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு வந்து இன்றைக்கு ஆரம்ப கட்ட உதவியாக வந்து ஜெர்மன் நாட்டில் இருக்கிற எங்களுடைய ராஜன் அண்ணா வந்து 10,000 ரூபா நிதியை வந்து ஒதுக்கியிருக்கார் இந்த குடும்பத்துக்கு. ஸோ அந்த நிதியை கொடுத்து இந்த குடும்பத்தை வந்து எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி யூடியூப் கூடாகவும் ஃபேஸ்புக் கூடாகவும் நான் வெளியே கொண்டு வர போகிறேன். அதை பார்த்துட்டு கீழே இருக்கிற தொலைபேசியில் இருக்கிற தொடர்புகள் அந்த குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக காலையில் இணைஞ்சு கொள்ளுங்கள். வாங்க போவோம். ராஜன் அண்ணாவுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிறதுக்காக. சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். இப்போ வந்து நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் செல்வா நகர் என்ற பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம். சில தினங்களுக்கு முதல் வந்து இந்த அம்மாக்கள் பற்றிய சில இவர்களுடைய பல கஷ்டங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தது. அப்போ அதான் நான் இன்றைக்கு தேடி வந்திருந்தேன். மிகவும் கஷ்டப்பட்டு தான் இங்கே தேடி வந்திருக்கிறேன். சரி, அம்மாக்களுடைய பிரச்சனையை வந்து நாங்கள் என்ன பிரச்சனை, அவர்களுக்கு எப்படி அதுக்கு தீர்வு பெற்று கொடுக்கலாம்ன்றதை பற்றி கலந்துரையாடுவோம். தொடர்ச்சியாக காணொலிகளை இணைஞ்சு கொள்ளுங்கள். அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம். சுகமாக இருக்கிறீங்களா 2 பேரும்? சுகமாக இருக்கிறோம். சரி, நீங்க வந்தது எங்க மிக சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் நாங்க பட்ட துன்ப கஷ்டத்தின் மத்தியின் ஊடாக நாங்கள் நீங்க வந்து எங்களோட கலந்து எங்களுக்கு எங்களோட துன்பத்தை நீங்க இதுல இருந்து நிவர்த்தியாகி தாரத்துக்கு எங்களுக்கு மிக மிக நன்றி, ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். சரி, நான் இப்போ என்னன்னு உங்களை தேடி வந்தாங்கன்னு சொல்லுங்க. நீங்க நான் என்ன தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு என்ன தெரியும்? உங்களை தெரியாது. அப்போ நான் என்ன உங்களை வீட்டை வந்துருக்கேன். நீங்க ஒரு உதவியை நாங்க ஒரு இடத்துல கதைச்சபடியே அவையில் ஊடாக நீங்க எங்களை தேடி வந்தீங்க. எங்க கதைச்சீங்க? நான் கடையில ஒரு அக்காட்ட கதைச்சேன். அந்த அக்கா பக்கத்து கடைக்கார அக்காவுக்கு சொல்லி பக்கத்து கடைக்கார அக்கா இந்த மனுஷிய கடைக்கும் என் ஒய்ஃபோட கதைச்சு ஒய்ஃப் என்னட்ட சொல்லி 4-5 நாளைக்கு முதலே உங்களை நான் கதைச்சு இன்றைக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இந்த ஏரியாவுக்கு வாரதுக்கு உங்களுக்கு ரோட்டு சரி ரோட்டே இல்லையே. நீங்க வந்தாலும் விழுந்தோடும் போனோம். அப்படியாப்பட்ட ரோட்டு தான் நீங்க தேடி வந்தது. மிக சந்தோஷம் தம்பி வந்ததுல எங்களுக்கு. சரி, என்னடாமா யாரும் வந்ததில்ல. எங்களுக்கு எவ்வளவு வந்து பார்த்தும் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்து தர இல்லை இதுவரை காலமா. எங்கிட்ட இதெல்லாம் பார்க்க கஷ்டம் துன்பத்தை பார்க்க ஒருத்தரும் வர இல்லை. வந்தாலும் அவே சும்மா நோமலா வந்துட்டு போறாங்க. ஆனா எங்களுக்கு எந்த ஒரு இதுகளும் வந்து உங்களை மாதிரி கலந்துரையாடல் செய்ய இல்லை எங்களுக்கு. அதை விட்டு தான் நாங்கள் மிக சந்தோஷம் அடைகிறோம். இதுல சாப்பிட்டீங்களாமா? இன்றைக்கு சாப்பாடு நீங்க வந்து வேணுமெண்டா கிச்சனை பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்க. சீனி போனி தேயில போனீங்க திறந்து பாருங்க என்ன இருக்குண்டு. எங்கட இல்ல சின்ன மாட காணியில நாங்க இருக்கிறோம். அவையில்தான் வீடு. எங்களுக்கு வீடு வாசல் ஒன்றுமே இல்ல. அப்ப நீங்க சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது எங்க இருந்து வளர்ந்தீங்க? நாங்க சொந்த இடம் எங்களுக்கு மாங்குளம்.
வவுனியா மாங்குளத்தில் இருந்து இடம்பெயர்ந்து வவுனியாவுக்கு போய் வவுனியாவால் இப்போ இங்கே வந்து இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு வருமானமும் எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு இல்லை. அண்டண்டு சாப்பாட்டுக்கும் எங்களுக்கு சரியான கஷ்டம். இந்த நிலைமையில் அரிசி இருக்குது, அதுக்கு என்ன செய்வோம் போவோம்ட்டு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. 6 வீட்டையும் போய் கேட்குற இல்லை. இல்லையென்று சொன்ன ஒரு தண்ணி எங்கனையே குடிச்சு கிடக்கிறதுன்ட்டு வீட்டோட சுருள்றது தான் உண்டு. வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்போ நீங்கள் சின்ன வயசில் வாழ்ந்த அந்த காணி அது உங்களுக்கு சொந்தமானது இல்லையா? சொந்த காணி கிடக்க அதை போய் பார்க்கக்குள்ள தம்பி கஷ்டம். அப்புறண்ட பேரில் தானே இருந்தது. அது என்ன நிலவாடுன்னு போய் நீ பார்க்குறேன்னா வேணும். கையில் மணி காசு இல்லை. சீனி வாங்கிய காசு இல்லைன்னா என்னென்ன பஸ்ஸுக்கு நாங்கள் போடுறது? இப்போ நீங்கள் ஒரு 5:30 மணி எங்களை கூப்பிட்டா டவுனுக்கு வர்றதுக்கும் இல்லை. ஆட்டையும் போய் கேட்டாவே கொஞ்சம் பின்னுக்கு ரெண்டு தான் தரீணும். ஏன்னா ஒரு 20 வயசுல அவன் தங்கச்சிக்கு ஒரு மகன் இருக்கு. அவன்கிட்ட உழைப்பு அவனுக்கு காணாதானே. அவன் தாயை பார்ப்பானா என்ன பார்ப்பானா இல்லை சவரத்தை பார்ப்பானா ஒன்றும் வழி இல்லை. உங்களோட கணவர் நான் செய்யலை, செய்ய இல்லை. அவருடைய கணவர் இருக்கிறேன். அந்த பெருசா தெரியும் தானே கதைக்கிறது இல்லையா? அதில் கனகாலமாக விட்டுட்டு போய் 12 வருஷமாகுதா? ஆனால் டிவோர்ஸ் ஒன்றும் இல்லை. எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு. பிள்ளை பிறந்ததோட சின்னவள் பிறந்த பலன் சரியில்லைன்றீனா. பலன் சரியில்லையா? பலன் சரியில்லைன்ற அது என்னவோ அது எனக்கு தெரியா. சரி, உங்களுக்கு உண்மையை தானே சொல்லணும், போய் சொல்லலாம் என்ன. அப்போ எங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு வருமானம் எங்களுக்கு அண்டண்டு சீவியத்துக்கு சாப்பாட்டுக்கு எங்களுக்கு அடுத்த விட்ட போகாம எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் வேற காணி தான் இதுல எதுவும் செய்யக்கூடிய மாதிரி எங்களுக்கு உதவி செய்து தந்தீங்கண்டா. இந்த காணி கொஞ்சம் பெரிய காணி தான். உண்மைக்குமே தோட்டம் செய்வீங்களா? தோட்டத்துக்குரியதுகள் தந்தால் நான் கட்டாயம் நான் செய்வேன். உங்களுக்கு அதில் நான் எடுத்து காட்டுவேன். உங்களால் என்னென்ன நான் நம்புறது உங்களால் செய்ய இயலும் கண்டு இதை வச்சு அதுக்குரிய கொஞ்சம் இது இருந்தால் நிறையம் பிடிச்சி செய்து நான் அதுக்குரிய மாதிரி தண்ணி வசதி இல்லை தம்பி. இதுக்கு முதல் கஷ்டப்பட்டு எல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்களா? எல்லா வேலையும் செய்திருக்கிறேன். செய்யாத தொழில் இல்லை. என்ன கடைசியில் வவுனியால இருந்து கல்ல கரண்ட் கொடிக்கிற வீட்டுக்கு நான் கரண்ட் எடுத்து லைட்டை போட்டேன். உங்களுக்கு உண்மையை தான் சொல்கிறேன். நான் எல்லா வேலையும் செய்தேன். நான் சகல வேலையும் செய்தேன். ஒரு வேலையாண்டி இல்லை, எல்லா வேலையும் செய்வேன் தோட்ட வேலை. ஆனால் இப்போ இந்த கண் பிரச்சனை, எனக்கு ஒரு கண் ஆப்ரேஷன் செய்தது, ஒரு கண் எனக்கு பார்வை இல்லை. அதால துப்புரவில்லை. இந்த முன்ன உங்களுக்கு தெரியாது இந்த ஒரு கண். அதனால இந்த வெயில் அதுகளில் போய் செய்ய கொஞ்சம் கஷ்டம். எனக்கு வெயில் பிடிச்சோடனே எரியுது தம்பி. அப்போ இந்த கண்ணை நான் செய்தேன்டா. இதுக்கு 8,000 முடிஞ்சது மருந்துக்கு. இந்தியாவில் கண் செய்யறா இவ்வளோண்டு இப்போ தெரியல. நான் போன வருஷம் செய்தது. போன வருஷம் 8ஆம் மாதம். இதே செலவு மாதிரி தான். அப்போதே 20,000 காசு தான் செய்வீங்களா அந்த கண்? இனி ஹாஸ்பிட்டலில் கேட்டால் தான் தம்பி தெரியும். அதுக்கு இவ்வளோ மருந்துகள் போகிறோம். 20,000 இருந்தால் அந்த கண் தெரியும் சொல்லியிருக்காங்களா? காசு இருந்தால் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. மருந்தெல்லாம் வாங்கி நாங்கள் கொடுக்கணும். எல்லாம் ப்ரைவேட்டாக தானே. அப்போ தம்பி கொஞ்சம் விலைவாசி குறைவாக இருந்தது. இப்போ நாங்கள் அந்த மருந்துகளை பற்றி நாங்கள் திடீரென்று சொல்லலாம் தானே. எந்தபடியாக தான் இது செய்யவே தம்பி நான் அவ்வளவோ கஷ்டப்பட்டேன். பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்து 8,000 ரூபா காசுக்கு வாழை கண் செய்யறதுக்கு சரியா கஷ்டப்பட்டீங்க? நான் கஷ்டப்பட்டேன். பிச்சை எடுக்கிற பிச்சை தான் அப்படிதான் உங்களை போல அப்படித்தான் கஷ்டப்பட்டேன். அந்த கண்ணை செய்தேன் தம்பி. 1.5 வருஷமா எங்க சகோதரியனை கைகளில் பிடிச்சி கூட்டி கொண்டு போனேன். 1.5 வருஷமா உங்களை கையில் பிடிச்சி கூட்டி இந்த வாங்கல இருக்க தெரியாது. இப்படி பிடிச்சி தம்பி இருக்கணும். பஸ்ஸுக்கு போனா இது வாசல் ஏறையில யாரும் இப்படி இருந்து யாரும் தம்பிய மரமடியில் இருந்துருவான் தெரியாது. இப்படியே தான் சாப்பாடு தான் சாப்பிடும். மீன் எங்க இருக்கு முள்ளு பார்த்து சாப்பிட தெரியாது. ஒன்றும் தெரியாது. தண்ணியெல்லாம் கிட்ட வச்சு குடிப்பேன். சின்ன நாள் நான் டாய்லெட்டுக்கு போய் பாதை தெரியாம கிணத்தடிக்கு போயிருக்கிறேன். சுற்றியோன்னு இதுவும் பார்த்து அப்படி வருத்தமா இருக்க வந்து உங்களை கண்கலங்காம சௌரி பார்த்தாவா? இதுதான் தாய்க்கு தாயா பார்த்தது. தாய்க்கு தாய் தகப்பன் எல்லாமே இதுதான் கஷ்டப்பட்டது எனக்கு. எல்லாமே தண்ணியோ கடைக்கெல்லாம் கையில் பிடிச்சி கூட்டிக்கணும். ஆனால் ரோட்டால் போனால் நிதானம் போவேன் தெரிஞ்ச மாதிரி. என்ன சொன்னால் காட்டி கொடுக்கக்கூடாது இருக்க வைக்கி நிதானம் போவன் வருவன் எல்லாம் செய்வேன். ஆனால் இது என்னோட தான் இருக்கும். இப்பயும் நான் இதை சும்மா இருக்கிறேன். அந்த அதெல்லாம் கொத்தி இதெல்லாம் செதுக்கி ஒரு அளவில் செய்வேன். வெயில் வந்தால் தம்பி கண் வருதம் கொடுக்குது. இந்த உடம்பு கொதிக்கும். லென்ஸ் வச்சது தானே கொதிக்குது. இப்போ இந்த கண்ணும் செய்துட்டேன்னா என்னென்றாலும் என்ன வேலைக்கும் வண்டையை கூட தோட்ட வேலையை கூப்பிட்டேன்னா உண்மையை சொன்னேன்னா வெயிலுக்கு குத்து. இல்லாட்டி தோட்ட வேலையை போடுறான் தம்பி. போயிட்டு உழைக்கிறான் நான் தான். வெங்காயம் வைக்க வச்சு வெங்காயம் புல்லு பிடுங்கி அதெல்லாம் நம்ம களவு போய் அந்த மற்ற தொழில் செய்யக்கூடாது. உழைச்சி தின்னலாம் தானே. வெக்கம் இல்லை தானே. அது இல்லை. இப்போ நீங்க பாருங்க தம்பி எனக்கு சாப்பாடுக்கு இல்லை தாங்க ஐயான்னு கேட்கலாம். உங்களோட பொக்கெட்ல நான் பிட் பொக்கெட் அடிக்கலுமோ?
இல்லை எங்கட வரத்தை எங்களுக்கு தான் தெரியுது. இவன் முன் செய்வா இப்போளுக்கு அந்த இந்த கேமராலாம் விட்டு இதெல்லாம் பார்த்தால இவங்க ஒரு சஸ்டம் இன்ஜின் வாங்கி கொடுக்குறோம் 3500 ரூபாயா. அதுக்கு வழி இல்லை. அதை கொஞ்சம் சத்துமா அதுகளை எல்லாம் கொடுத்தண்டு சொன்னால் இவள் ஒலிம்பிடுவா. அதுக்கங்கெல்லாம் நான் எதுவும் பார்த்துக்கொள்ளுவேன். இவே அந்த புள்ள பிறந்து 1.5 வயசு அவளை விட்டுட்டு நான் ஒரு 2 ரூபா காசுக்காக தம்பி நான் இங்கேருந்து பிளேட் ஏறினேன். ஒரு 2 ரூபா காசுக்கு அதை வெளியே சொல்லலாம். அந்த 2 ரூபா காசுக்காக வைராக்கியம் வச்சு நான் குவைட்டுக்கு போனேன். குவைட்டில் போய் 2 வருஷம் உழைச்சி இவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. சாப்பாடு அவன் மூத்தவங்க வைப்பான் பெரியம்மா அண்டு நான் சொல்லி நீ வேண்டியது வாங்கி சாப்பிடுங்க. ஐயா உங்களுக்காகத்தான் நான் வந்தது, உங்களை வளர்த்து விடுறேன். என்ன இந்த அப்பர் சொன்ன கடமை தங்கச்சியும் பிள்ளைகளும் கண்கலங்காமல் பார்க்கணும் என்று சொன்னதுக்கு நான் அதே மாதிரி தான் பார்த்தேன். இப்போ எனக்கு தொழிலுக்கு போயிடாது. 2 வருஷம் வந்துட்டேன் நான். இதுகள் தனியாக தானே இதுகளை பார்க்கணும் நம்பி விட்டுட்டு போனவையோட அது எனக்கு பலன் அளிக்கல. நான் வந்துட்டேன். இந்த சவரத்தை நான் பார்க்குறேன்டா நான் தானே வந்து பார்க்கணும். ஹாஸ்பிட்டலில் இஞ்சையும் வச்சு ரத்தமெல்லாம் ஏற்றி சரியாக துன்பப்பட்டு பார்த்தேன்னா 2வது பிறக்கிற நேரம் சரியான கஷ்டம். அவள் ஆட்டோவில் தான் பிறந்தவள். உண்மையை சொல்கிறதுக்கு என்ன கொண்டு போய் வவுனியாவில் இருக்க கொண்டு போய் இடையில பிறந்துட்டா. எனக்கு அது பார்க்கக்குள்ள எனக்கு தெரியாது. அதில் பேருந்து கொண்டாந்து வீட்டில் வச்சிருந்து எனக்கு அந்த குளிக்க பார்க்கக்குள்ள சிஸ்டம் தெரியாது. ஒரு அம்மாவை பிடிச்சி குளிக்க பார்த்து எல்லாம் செய்து ஒரு 16 நாள் மட்டும் பார்த்து அவளையும் வளர்த்து எடுத்துட்டேன். 12 வயசு. அவள் மானிப்பாய். எவ்வளவு காலமா ஹாஸ்டல்ல இருக்கா? இப்ப போய் எவ்வளவு இருக்குமோ 1 வருஷமா. நல்லா படிக்கிறாள். அவள் சொன்ன என்னண்டா கஷ்டத்து மத்தியில் நீங்க இருங்க அம்மா நான் போயிட்டேன் குறிக்கோள் முனுக்கு அவள் எழுதி கொடுத்தான் போட நான் இதில் படிச்சு ஏல் செய்து ஒரு தொழிலண்டு தான் வெளியே இறங்கி வந்து உங்களை பார்க்கணும். அண்ணன் மட்டும் நான் இதில் படிப்பேன். எனக்கு ஒரு இடைஞ்சலும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன சும்மா வந்து பார்த்தாலும் சரி எனக்கு சாப்பாடுனா. ஆனால் ஒன்று சொல்லுவா நெக்டோ சோடா மட்டும் மறந்துடாதீங்க. நெக்டோ சோடா அது 1.5 லிட்டரோ 2 லிட்டரோ அதை கொண்டு வாங்க. வேற எனக்கு கொண்டு வேணாம். அவை போதிய அளவு உடுப்புகள் எல்லாம் செய்யணும். வெள்ளைக்காரன் எல்லாம் செய்யணும். தான் அந்த குறிக்கோளை நிமித்தி செய்து வரணுமா. உங்களுக்கு கவலையா இருக்கு. அவள் படிச்சு நல்லா வரட்டும்ன்ற ஒரு இதுல தான் தம்பி விட்டுருக்கு. நாங்க 2 பேரும் அதண்டாலும் ஒரு புள்ள மூத்தவன் 10ஆம் ஆண்டோட விட்டா நான் பிரச்சனை இல்லை. அவன் படிப்போம். அவன் ஒரு சின்ன தொழில் செய்யறான். இனி அவனுக்கு செய்யறது நீ அவன் உழைப்புக்கு வேணுமே. சாப்பாட்டு செலவு வேணும். அந்த வளர்ற புள்ள 20 வயசு. இப்ப அவன் உடுப்புகள் அதுகள் இதெல்லாம் வாங்க அது வேணும் தானே. சும்மா ஒரு கூலி தொழிலாம் செய்யறான். அப்ப அவற்ற இருந்து நாங்க வேண்டிய தங்கச்சியும் செய்யறான். அணியஞ்சல தங்கச்சிகளும் செய்வான். தங்கச்சில 20,000 கொடுப்பா 20 அந்த சில 30 வரும். உங்களுக்கு சின்ன குழந்தை தோடு அதுக்கு நாங்க பித்தல அதுண்ட தோடும் அடைவு அது திருப்பல வழியில இருக்கிறோம் தம்பி. எவ்வளவு கடை வச்சுனீங்க? அது ஒரு 5000க்கு வச்சது. இப்போ 7,000 8,000 அது திருப்ப எவ்வளவு காலம் வச்சது? 1 வருஷம் அப்படி வரும். கொஸ்டல் இருக்கிற பிள்ளை தோடா மற்ற எங்கள்கிட்ட கிடந்த முழுதும் போயிடுச்சு. அதில் பித்தளை தான் போட்டிருக்கிறோம். சரி அப்போ சுமாராக ஒரு 5 நாள் எடுப்போம் சரியா? இப்போ உங்களோட கடை இப்போ இந்தியாவில் இருந்து 5 நாள் முடிஞ்ச நாள் அதுக்கு நீங்கள் எப்போ சாப்பிடாம இருந்தீங்க? சாப்பிடாம இருந்துட்டு இடையில இந்த ஒரு 10 கிலோ அரிசி கொடுத்தவங்க எங்களுக்கு. அந்த அரிசியும் கொஞ்சம் மாவு வாங்கினோம். நேற்று இல்லை. நேற்று சாப்பிடலையா? நேற்று சமைச்சேன். ஆனால் எங்களை கறியை பார்த்தீங்கன்னா ஓடிடுவீங்க. இப்பத்தி நிலைமையில அரிசி ஒரு 1.5 பொனி அரிசி இருக்கு. மாவு 3 பொனி இருக்கு. தேயிலை கிலோ ஒன்றும் இல்லை. தேயிலை ஒன்றுமே இல்லை. வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் இருக்கு. சரி அப்போ இந்த கிடக்கு 1.5 பொனி அரிசி முடிஞ்ச உடனே என்ன செய்வீங்க? கடவுளை கும்பிட்டு இருப்பேன். அதையும் கேட்டு பார்ப்பேன். ஒரு 5 ரூபா கடன் கொடுக்க இருக்கு. அவர்கிட்ட வாங்கினது முன்காணி பொறுத்த மட்டும் மாட்டையும் கேட்க விரும்ப இல்லை. பசி பட்டினியா வீட்டுக்குள்ள சுருண்டு கிடந்தாலும் அடுத்த வீட்டை போயிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது. என்னன்னு சொன்னா எங்கட இதை நான் விட்டு கொடுக்க கூடாது தப்பான்னு நினைப்பாங்க. அதால ஆட்டையும் கேட்க போனா ஒரு 500 ரூபா தாங்கன்னு கேட்க போனா தாரவங்க என்ன நினைப்பாங்க? தருவாங்க. ஆனா அவங்களோட மனசை நாங்க பாக்குறே இல்லையே. அப்ப அது உண்டு. இந்த பிள்ளைய பிரிஞ்சிருக்கிற கொஞ்சம் அவள் வலிக்கிற மாட்டான்னு. அப்போ நான் எனக்கு வருமானம் ஒன்றுமில்லையே. அவளுக்கு ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்கையோ ஒரு சைக்கிள் ஸ்கூல் டூர் இங்கே விட்டு எடுக்கிறாண்டா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கையோ மற்றது அவளுக்கு ஒரு உடுப்புகள் தச்சு கொடுக்கக்கூடிய சக்தி என்னட்ட இல்லையே. நான் தான் பார்க்கலாம். அப்படி ஒரு வருமானம் இருந்தால் நான் அந்த பிள்ளைய நான் விட்டுருக்க மாட்டேன். ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றளவுக்கு தான் தெரியும் பிள்ளையாளுண்டாருமே. அப்போ நான் அந்த பிரிஞ்சு இருக்கிறதே எனக்கு கவலையாக இருக்கு.
ஒரு நீங்கள் இப்போ முந்தைய விட கொஞ்சம் இந்த இதுகளை யோசிச்சு சரியா கவலையா மன உளைச்சல் ஆளாகிற மாதிரி கேள்விப்பட்டேன். உண்மையா பிள்ளைய நினைச்சா பிள்ளைய நினைச்சு நான் கவலைப்பட அதை பற்றி மன உளைச்சல்ண்டாமா அது தப்பான வருத்தம் அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை யோசிக்கிற ஆளை வந்து கவலையால் எங்களுக்கு வர அந்த நாங்கள் யோசிச்சு கொண்டே திரிவோம் அதை பற்றியே. அப்போ அதுகளை விடுங்க, யோசிக்காதீங்க. நீ இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை பிள்ளைய நினச்சி ஜோஜின்னு திரியக்க அது எங்களுக்கு அடிக்ட் ஆகி நாங்கள் அப்படியே என்ன வேலை செஞ்சாலும் அதையே ஜோதிச்சு கொண்டு இருப்போம். இந்த வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டோம். அதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் இந்த பிள்ளைய நினைக்க வேண்டாம்னு சொல்லல, பிள்ளை படித்து முடிய மட்டும் சொன்னவள படித்து முடிய மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா படித்து முடிச்சுட்டு ஒரு தொழிலோட வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காள். சரி, மேக்ஸிமம் சொந்தங்கள் யாரும் பார்த்தும்போது இந்த பிள்ளைய உங்களோட இங்கே இருந்து படிக்கிறதுக்கான எல்லா வசதியும் செஞ்சு தரத்துக்கு உறுதி அளித்தா பிள்ளைய ஹாஸ்டல்லேருந்து எடுத்து உங்களோட படிப்பிக்கிறதுக்கான முழு பொறுப்பையும் நாங்கள் செய்கிறோம்மா. சரியா? இப்போ வந்து உங்களுக்கு வருமானம் தானே முக்கியம். ஏன்னா மாதம் காசு தர எல்லாராலையும் முடியாமல் நான் இன்றைக்கு உங்களுக்கு காசு வந்துருப்போம், நாளைக்கு நான் செத்து போயிடுறேன்டா, உங்களை காசு நின்று போயிடும். சரி சொல்கிறேன், நான் எல்லாம் சொல்லிக்கொண்டு இல்லை உங்களோட கையில் தருவீங்க. இப்போ நாளைக்கு நீங்களும் ஒரு இன்னொருத்தர் தானே எங்களுக்கு எடுத்து தர வேண்டியிருக்கும். உங்களோட கையில் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்த இல்லாதே. அதானம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு வாய்ப்பு வரைக்கே நான் உங்களுக்கு அதை பயன்படுத்திடணும்னு யோசிக்கிறேன். அதை மாதம் ஃபுல்லாக செய்யணும். அது வந்து யாருக்கு என்ன நடக்க முடியல, உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல சொந்தத்துக்கும் எதுவும் நடக்கலாம். அதோட உங்களோட உதவி நின்று. அப்போ உங்களுக்கு ஒரு தொழில் ஒன்றை உருவாக்கி தந்தால் நீங்கள் அதுலேருந்து ரன் பண்ணி கொண்டு போகும். அதான் முயற்சி. உங்களுக்கு ஒரு தொழிலை உருவாக்கி தந்துட்டு போனால் தான் அதுக்கு பேர் முயற்சி. மாதம் காசு தந்தால் நீங்களும் சோம்பேறி. மாதம் காசு வருது, சாப்பிட்டு படுப்ப மட்டும் யோசிப்பேன். சாப்பிட்டு நல்ல வடிவா கறியில வாங்கி மீனுக்கு இன்னும் இறைச்சும் வாங்கி புரட்டி வடிவா சாப்பிட்டுட்டு கம்மண்டு படுத்து நித்திர கொள்றது தான் வரும். அதை விட உங்களுக்கு ஒரு தொழில் நீங்களும் அதில் வேலை செய்ய வந்து உங்களுக்கு வருத்தங்கள் இருக்காது, பொழுது போயிடும், யோசனைகள் குறைஞ்சிடும், வருமானம் பார்க்கலாமே. உங்களுக்கு ஒரு தொழில் என்றா என்னத்தை சொல்லுவீங்க? எங்களுக்கு வீட்டில் எனக்குண்டா இப்போதி நிலைமைக்கு ஒரு கோழி அதுகளெல்லாம் பிடிச்சி தந்தீங்கன்னா நான் அதில் இருந்து முதல் கொஞ்சம் சாப்பாடு சாமான் கோழிக்கு அதில் தந்தால் பேச அதுலேருந்து வருமானம் எடுப்பேன் நான். சரி, உங்களுக்கு எத்தனை கோழி வாங்கி தந்தா நீங்கள்? எத்தனை கோழி உங்களை பொறுத்து, 100 வேணா 200 வேணா எங்களுக்கு ஒரு அளவா இங்கே தந்தீங்கன்னு சொன்னா. இப்போ முட்டை இட்டா தம்பி அதுக்கு ஒரு சாப்பாடை போட்டு முட்டை ஒரு 10 முட்டையை கொண்டு கடையே கொடுப்பேன். கோழிகள் வந்து உதவி செய்யற சொந்தம் உங்களுக்கு கோழி கூட்டையும் செஞ்சு தருவாங்க. இந்த காணி வீடெல்லாம் வந்து வேறொரு ஆள் உங்களை இருக்க சொல்லி தந்துருக்காங்க. உங்க கஷ்டத்தை பார்த்து அது யாரும் அதுக்கு ஒரு உதவி கிடைச்சாலும் கொஞ்சம் வருமானம் சேர்த்து பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை வளர போறாள், நீ அவளுக்காக ஒரு சின்ன துண்டு காணி இருக்கணுமே. அவளுக்கு ஒரு காணி துண்டு இல்லாம தான் இப்ப நாங்க யோசிக்கிறப்ப எனக்கு அதுக்கும் ஒரு யோசனையா இருக்கு. அந்த ஆம்பளை பிள்ளை அவனையும் கொடுக்க ஏலாண்டு இல்லை, அவனுக்கும் ஒரு துண்டு கொடுக்கத்தான் செய்யணும் என்றாலும் அந்த பிள்ளையும் யோசிக்கும். என்றாலும் பொம்பளை பிள்ளையல்ல, அந்த பிள்ளைக்கு ஒரு 1/4 ஏக்கர் காணியும் பிள்ளைக்கு இல்லையே, அந்த யோசனையும் எனக்கு சரியா. ஒரு சாமான்ல இப்படியே சும்மா இந்த வெளியில தெரிகிறது. சில நேரம் அவளுக்கு இப்படியே இருப்பேன், கூப்பிட்டாலும் இப்படியே இருந்துருவேன் வந்து தட்டு என்ன காண்டு அதுல இந்த என்னென்னு செய்ய தெரியா நிலைமையில பேசாம தெரியாது. நானம்மா உண்மைக்குமே இனியில் என்ற ஒரு நேரமாவது அவங்க சாப்பிட கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை தேடி தான் போகணும். அதுக்கு தான் அந்த 10,000 கொடுப்பேன். நான் வந்தது சரியா இல்லையா? நீங்கள் சாப்பாடு கஷ்டப்படுறீங்களா இல்லையா? உண்மையதான் சொல்றேன். இப்படியே போய் இந்த ரெம்பரம் அந்த ரெம்பரம் சாமான்கள் ஒன்றுமில்ல களவு போயிட்டு அப்படியே கிச்சனை சந்தேகப்படையில நான் சந்தேகப்பட்டா இங்கே வந்திருக்க மாட்டேன். நீங்க இந்த அறையில பாருங்க என்ன இருக்குன்னு, அதையும் கொண்டு போயிட்டாங்க. அதுலயும் போய் பாருங்க சொன்னவனே உடுப்புகள் அதில் போடுறது ஒரு பீரோ இல்லை தம்பி, அப்படி எல்லாம் ஒன்றுமில்லாம் கட்டி வச்சிருக்கணும். நீங்க வீட்டுக்குள்ள பூந்து பாருங்க. இன்னொன்று சொல்ல மாட்டேன், சொல்ல எனக்கு ஒரு அந்தரமா இருக்கு மாட்டேன், வெளியே சொல்லலாதா அந்த கதை சொல்ல தனிமையா உங்களுக்கு சொல்லுவேன். இப்பம்மா இதில் எண்ணி பாருங்க 10,000 ரூபா காசு இருக்கான்னு. 2 நாள் இருந்தால் நீங்கள் தந்தது அப்படியே இருக்கு. எவ்வளோ கிடக்கு? 10 5 10. ஓகே, இந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு யார் அனுப்பினு கேட்க மாட்டீங்களான்னு? சரி, ஆரண்டாமா ஜெர்மன் நாட்டில் இருக்கிற ராஜன் அண்ணான்னு சொல்லி ஒரு அண்ணா தான் இந்த காசை வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார். உண்மைக்குமே என்னூடாகண்டில் என்ன மாதிரி எத்தனை உறவுகள் மூலம் வந்து உதவி செய்கிறார் நான் பார்த்துருக்கிறேன். அதை அப்படி என்னூடாக வந்து இணைஞ்சு இந்த உதவியை உங்களுக்கு செஞ்சுருக்கிறார். உண்மைக்குமே வந்து நான் அவரோட வந்து நேற்று கூட கதைச்சிருந்தேன். நான் கதை கேட்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல மனிதர் அப்படி ஒரு நல்ல மனிதர். உண்மைக்குமே நான் கதைச்சதில் வந்து ஒரு இனியில் என்ற ஒரு நல்ல மனிதர். அப்போ அந்த அண்ணா தான் உங்களுக்கு இந்த காசை வந்து தந்திருக்கிறார். அவர் வந்து நல்லா வேலை செய்கிறார், எல்லாம் வருமானம் எல்லாம் உழைக்கிறார். அவர் உழைக்கிற வருமானத்தை வந்து
மக்களுக்கு பயன்படுத்துகிறார், தனக்கும் வச்சிருக்கிறார், தன்னுடைய குடும்பங்களுக்கும் வச்சுக்கொண்டு மேலதிகமான எல்லாத்தையுமே வந்து இலங்கையில் ஈழத்தில் இருக்கிறங்கிற மக்களுக்காக வழங்குறார். ஸோ உங்களுக்கு வந்து அவர் உங்களுக்கு எத்தனை வயசுமா? எனக்கு 50 ஆகுது. சரி, உங்களுக்கு ஒரு அண்ணா முறை அவருக்கு வயசு கூட தான். நான் ராஜனண்ணாடு எனக்கு எங்கள் அப்பாவோட அவருக்கு வயசு கூட, நான் ராஜனண்ணான்னு சொல்கிறேன். அப்போ அவருக்கு நாங்கள் ஒரு நன்றின்னு சொல்லிவிடுவோமாம்மா. ஓ நன்றி. அன்பான ஆண்டவரே, இந்த வேலையில் தகப்பனே, எங்களுக்கு இந்த தேடி வந்து இந்த உதவி செய்த தம்பிமார் இருவருக்கும் நன்றி. நான் போய் கதைச்ச இந்த சகோதரியான அக்கா இவர்களுக்கு சொல்லி இவர்கள் ஊடாக வந்து எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சது நன்றி. அயல்நாட்டில் இருந்து செய்யும் அந்த சகோதரனுக்கு நன்றி. எல்லோருக்குமாக நன்றி. ஆண்டவர் ஆசீர்வதிக்க. நாங்கள் இந்த நிலைமையில் நாங்கள் பசிப்பண்ணியாக இருக்கும் பொழுது இந்த தம்பி வந்து எங்களுக்கு இந்த உதவியை செய்ததுக்கு ஆண்டவருக்காக கோடான கோடி நன்றியை நான் தூத்திக் கொள்கிறேன். ஆமீன். நன்றி அம்மா. சரி, நான் அதுக்கு காணியெல்லாம் சுற்றி பார்க்கட்டாமா? வாங்க, நான் அதை காட்டுறேன். பாருங்கள் சொந்தங்களே, இது வந்து ஒரு பெரிய ஒரு காணி. எத்தனை ஒரு ஏக்கர் வருமாமா? காணி பிரச்சனை எனக்கு தெரியாது. உண்மையாக தெரியாத உங்களுக்கு? எனக்கு தெரியல. ஒரு ஏக்கர் கிட்ட வருமானு நினைக்கிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணி வந்து இப்படி வாங்கம்மா. இந்த காணி வந்து இவர்களுடைய இது இல்லை, இவங்களோட ஒரு சின்னம்மா. என்னம்மா அப்படியா? சின்னம்மா இவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து இந்த வீட்டில் நீங்கள் இருங்கம்மா. எவ்வளோ காலம் இருக்கிறீங்க இந்த வீட்டில்? இப்போ 2013 இடப்பெயர்வுக்கு பிறகுலேருந்து இருக்கிறீங்க. அப்போ இடப்பெயர்வுக்கு பிறகுலேருந்து இந்த காணியில் இருக்கணும். காணி தோட்டங்கள் செய்கிறதுக்கு ஒரு அமைவான காணி. ஆனால் அந்த முதல் அவைகள்கிட்ட இல்லை. உண்மைக்குமே ஒரு நேர சாப்பாட்டுக்கு ஒரு 500 ரூபா காசுக்கு என்னம்மா ஒரு நாளில் ஒரு 100 ரூபா வருமானம் கிடைக்குதாம்மா உங்களுக்கு? இல்லை. 100 ரூபா வருமானம் இல்லையா? மாங்காய் மாமரக்காரனுக்கு கொடுத்துருங்களா மாங்காய்? அப்போ அப்படி அவருடைய வருமானம் வந்து இருக்கிறால வந்து அவரை தோட்டம் செய்கிறதுக்கான முயற்சி எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ இப்போ எங்கள்கிட்ட வந்து கேட்டது வந்து கோழி வளர்க்குறது. கோழி சூறா வளர்ப்பீங்களா? அடுத்ததா வளர்ப்பீங்களா? சொந்தங்கள்லேருந்து இந்த வீடியோ பார்த்த சொந்தங்கள்லேருந்து தனிமையில் இருக்கிற இந்த 2 அம்மாக்கள் 2 பேருமே சகோதரிகள் தான். அப்போ அந்த 2 சகோதரிகளுக்கும் வந்து ஒரு தொழில் முயற்சி ஒன்று உருவாக்கி கொடுப்போம். கோழி வளர்ப்போ அல்லது தோட்ட முயற்சியோ இல்லை 2ஐயும் சேர்த்தோ ஏதாவது ஒரு தொழில் முயற்சியை கொடுத்து இவர்களை வந்து முன்னோக்கி கொண்டு வரணும் நினைக்கிற சொந்தங்கள் வந்து கீழே இருக்கிற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அம்மாக்களுக்கு உதவி செய்து கொள்ளலாம். மேலதிகமாக வந்து நீங்கள் வளமையாக கேட்குறீங்க, வீடுகளை காட்டினா தான் வீடுகளை செஞ்சு கொடுக்கலாம்லாம் வீடியோவில் 2-3 பேர் கேட்குறீங்க. இருந்தாலும் வீட்டை காட்டுறேன், நீ வேலையில் வீடு இல்லை என்னம்மா காட்டி பிரயோசனம் இல்லை, இருந்தாலும் நான் காட்டிக்கொள்ளணும். இந்த வீட்டில் இருக்கணும். இந்த ஸோ இந்த வீட்டுக்கெல்லாம் இருக்கணும். லைட் இல்லையாம்மா உள்ள? ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த வீட்டில் இருக்கணும். வீட்டு திட்டம் தான் கட்டி கொடுத்தா அவளுக்கு வீட்டு திட்டமா? ஸோ இந்த வீட்டில் தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். தோட்டம் செய்கிறதுக்கு ஒரு அமைவான காணி. ஆனால் அதுக்கான முதலீடு இல்லாமல் வந்து தோட்டம் செய்யலாம் இருக்கணும். இப்போ தோட்ட வசதியோ இல்லை ஒரு கோழி வளர்ப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிற சொந்தங்கள் வந்து உண்மையை செஞ்சு கொடுங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க தேவையில்லை. நான் ஒரு வீட்டை வந்து தேடி வரணுன்னு சொன்னேன். நான் அடிக்கடி வீடியோ போடுறாலும் இல்லை, நான் போடுற வீடியோ வந்து கஷ்டப்பட்ட ஆக்களாக இருக்கணும்ன்றது தான் என்னுடைய நோக்கம். இன்றைக்கு வந்து நான் இவள் எனக்கு யாருன்னு தெரியாது. ஒரு இவளோட குடும்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேரை தாண்டி தான் என்கிட்ட வந்தது. நீங்கள் ஒரு கடைக்காரருக்கு சொல்லி உங்களோட கஷ்டத்தை சொல்லி, ஏன்னா அப்படியா அந்த கஷ்டப்பட்டால் பக்கத்தில் இருக்கிற கடைக்காரருக்கு சொல்லி, அவள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு சொல்லி, அந்த தெரிஞ்சால் என்னுடைய மனைவிக்கு சொல்லி, என்னுடைய மனைவி எனக்கு சொல்லி, பிறகு நான் ரிப்பீட் சொன்னாக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லி உங்களோட ஃபோன் நம்பரை எடுத்து அப்படி தான் வந்தேன் நான் உங்களோட வீட்டை. உண்மைக்குமே நீங்கள் அந்த மரக்கறி கடையில் இதில் போய் அந்த சரியாக கஷ்டப்படுற நீங்களாம் சாமான் வாங்கிக்கலாம். இனி இல்லை எனக்கு சொன்ன வந்து இனி இல்லைன்ற ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பம். இனி இல்லைன்ற ஒரு கஷ்டப்படுற குடும்பம்னு சொன்னாங்க. அப்போ நானும் தாமதிக்காமல் முதல்ல உங்களோட பிள்ளை வந்து நீ கேட்க வேற இருந்தேன். நான் அந்த இன்னும் கூட புள்ள ஹாஸ்டல் போறேன். ஏன்னா 10 மணிக்கு அங்க நிக்கணும். அதுல கட்டி படிப்பு விஷயத்துல அவ கட்டாயம் நிக்கணும். அந்த லிட்டரலி கொடுத்த என்னன்னா தான் கஷ்டத்தை மத்தியில கொண்டு போனா நானா அந்த கட்டாயம் நிக்கணும். காரணம் என்னன்னா அந்த படிப்பு விஷயம் படிப்புல டார்கெட்டா இருக்கிறா. அதால விடுறாங்க இல்ல அவ இங்கேயும் அப்படிதான் இந்த ஸ்கூல்ல படிக்கல. சாப்பாடு இல்லைன்றாலும் அவள் கட்டாயம் பள்ளிக்கூடம் போயே நிற்பான். சாப்பாடு முக்கியம் இல்லை, படிப்பு முக்கியம். தான் முக்கியம், அவளுக்கு கட்டாயம் படிப்பு தான் முக்கியம். இப்போ அங்கே நிற்கிறபடியே அவள் கொஞ்சம் நல்லா படிச்சு தம்பி கட்டிக்காரியா வந்து கொண்டிருக்கிறாள். உடுவிலுக்கு போறாள். உடுவிலுக்கு போனாலும் பிரின்சிபல்ல இருந்து அவளுக்கு இல்லை எல்லாரும் என்ன இப்போ நின்றாலும் உங்களோட மாமா மாமான்னு வள 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 வந்து கதைச்சு அந்த தான் எல்லாம் ஒழிக்க மாட்டான். எல்லாத்தையும் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு லீவ்ல வந்தன உங்களை சொல்றேன் கதைச்சு பாருங்க. திரும்ப சொல்லி பாப்பிள்ளையன்னு தான் கேட்பீங்க. நல்லா இந்த செய்திகள் எல்லாம் எடுத்து கதைக்கிறவள் நல்லா எல்லாரோட
முன்னுக்கு போவாளே பின்னுக்கு வரவே மாட்டேன். அவன் தம்பி என்றாலும் கொஞ்சம் எங்களை எதுக்கும் விடுவான். அவள் அப்படி இல்லை. என்ன மகன் கொஞ்சம் விற்க அவர் வந்து என்னடா அந்த கடுமையான பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற வீட்டுக்கு போற எட்டி பார்க்க மாட்டேன். இங்கே யாரும் வந்துட்டு உங்களுக்கு அது யாரும் வேற யாரும் எங்களை தந்தா ரூமுக்குள்ள போய் இப்படியே இருப்போம். இப்பயும் அப்படி பஸ் வெளியே போனாலும் அவன்கிட்ட ஒரு சுபாவம் அப்படியே தான் இருப்பார். ஆனால் அவர் அந்த உழைப்பு சுபாவத்தில் அவர் கட்டிக்கார். இப்போ தான் அவர் யோசிக்கிறார் தனக்கு ஒரு ஆட்டோ வேணுமாம்மா. அப்போ தான் அந்த என்னென்று சொன்னால் அவனுக்கு அந்த கிடைக்கிற டைம் இல்லை. அந்த ஆட்டோ கொண்டு போன ஒரு 2000 ரூபா ஆட்டோ ஒன்று இருந்தால் 1000 விடலாம்னு சொன்னாங்க. இப்போ எங்கே 2 வேலை செய்கிறார்? யாழ்ப்பாணம். ஆட்டோ ஒன்று இருந்தால் இங்கே 2,000 ஓடி வேலை செய்கிறா. அதெல்லாம் ஒரு இதை பார்க்குற ஒரு சொந்தமாக உங்களுக்கு சரி தம்பிக்கு ஒரு ஆட்டோ எடுத்து கொடுப்போம், உங்களுக்கு வேலை இல்லாமல் தம்பிக்கு ஆட்டோ எடுத்து கொடுப்போம்னாச்சா கூட லைஃப் மாறி நினைச்சா சந்தோஷம். அது செய்ய மாட்டேன் கூடாத ஏரியா நான் யாழ்ப்பாணத்தில் உழைப்பேன். நம்ம உழைக்க மாட்டேன். உங்களை இடையில வந்து பார்ப்பேன். அவர் அந்த உழைக்கிற உழைப்புல கொஞ்சம் சேர்க்கிறேன். இனி எத்தனை வருஷம் சொல்லுதோ ஆட்டோ எடுக்க எனக்கு தெரியாது சொல்லிக்கல எல்லாத்தானே. அவருக்கு என்னன்னா தான் அந்த லீவா இருக்கிற டைம்ல ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஆட்டோ வச்சா அதில் ஒரு 1000 வருமே, 2000 வரும். இப்போ அவருக்கு என்னண்டு இப்போ லைசன்ஸுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ அந்த லைசன்ஸ் கிடைத்தவொடனே அவருக்கு அவருக்கு தேவையானது ஒரு ஆட்டோ. எவ்வளோ நாள் செல்லுமென்னு தெரியல. சரி சரி அம்மா வெயிலண்டா அப்படி இதாகுது. இங்கே மீண்டும் மீண்டும் வந்து இன்றைக்கு இந்த குடும்பம் நீங்கள் என்னம்மா 10 நாள் சாப்பிடுவீங்களா அந்த காசில்? கூட நாங்கள் வச்சா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சிக்கனமாக கொண்டு போவீங்க. ஒரு கோணி அரிசியை போட்டு 2 நேரம் சாப்பிட்றோம். அதானே சரி. அப்போ இன்றைக்கு வந்து இந்த குடும்பம் வந்து ஒரு 15 நாள் 2 பேரும் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த 10,000 ரூபா உதவியை வந்து ராஜன் அண்ணா இன்றைக்கு வழங்கியிருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் வந்து ராஜன் அண்ணாவுக்கு என்னுடைய மீண்டும் நன்றி. ஓகே ஓகே சரி போயிட்டு வரட்டாமா. நான் இன்னொரு இடத்துக்கு போகணும். மூடி என் கையிலான் இருக்கு. ஓகே போயிட்டு வரணும்மா. உங்களுக்கு கிட்ட